Welcome to our channel Vetripadigal. In this video we will see about 11th chemistry question number 38. 38 question பாருங்க. What is the empirical formula of the following? இந்த followingக்கு empirical formula கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி C6H12O6 like C8H10N4O2 இந்த மாதிரி அவங்களே bracketல கொடுத்துட்டாங்கன்னா சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். C6H12O6 இப்போ வந்து கொஷின் நான் ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃப்ரூட்டோஸ் C6H12O6 எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலானாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது ஒன்றே ஒன்று தான். எம்பிரிக்கல் ஃபார்முலானே சிம்பிளஸ்ட் ரேஷியோ தான். ஓகேவா? இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. C6H12O6 ஓகேங்களா? இப்போ இது மூணுத்துலேயும் சின்ன வேல்யூ என்ன 6. அப்போ அதை வச்சு டிவைட் பண்ணோம், அவ்வளோதான். C6/6 வந்து கேன்சல், வெறும் C தான் வரும். அடுத்து H12/6 வந்து 1 6 6 2 6, இப்போ H2 வரும். நெக்ஸ்ட்டு O6/6 வந்து 1 தான் வரும். அப்போ இது மூணுத்துலேயும் எது வந்து லீஸ்ட் வேல்யூன்னு பார்க்கணும். 6 12 6 ஆனால் 6 தான். அப்போ மூணுத்தையும் 6 வச்சு டிவைட் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். இது ரொம்ப ஈஸி. CH2O ஓகேவா? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சமயம் அந்த மாரி பார்த்துடலாம். இதுக்கு வந்து C8H10 N4O2 கொடுத்துருக்காங்க. இதில் இது லீஸ்ட் 2 தான். அப்போ C8/2 வந்து 1 2s are 2 4 2s are 8, இப்போ C4. H10/2 வந்து 1 2s are 2 5 2s are 10, அப்போ H5. N4/2 1 2s are 2 2 2s are 4 N². தென் O2/2க்கு வந்து 2 to cancel O. தென் த ஃபைனல் ஆன்சர் வந்து இதுக்கு என்னன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து C4H5N2O. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 11th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.